Bhumi's Kitchen. Hello viewers. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 kg சிக்கன் தம் பிரியாணி குக்கர்ல எப்படி பண்ண போறோம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க ஏரியாக்கு பக்கத்துல உள்ள வயசானவங்க, பெரியவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, ஹேண்டிகேப்ட் இவங்க எல்லாத்துக்குமே நாங்க அந்த பிரியாணி இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். சோ அத தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். பிரியாணி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் ரெகுலர் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி இல்லைனா சீரக சம்பாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1.5 கிலோ, ரெகுலர் பாஸ்மதி ரைஸ் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். ஊற வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி செய்கிற டைமில் தான் இதை நான் ஊற வச்சேன். செய்ய ஆரம்பித்து எனக்கு அரிசி போட்டது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆச்சு. தாளிப்பு பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, நல்ல பெரிய வெங்காயம் 7 எடுத்திருக்கேன். அதை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் 2 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டு ஒன்றை ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம், இன்னொன்று நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தக்காளி 6 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். 3 தக்காளியை அரைச்சிடுங்க. 3 தக்காளியை நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 10 எடுத்திருக்கேன். புதினா ஒரு கொத்து எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ஒரு கொத்து எடுத்திருக்கேன். பாதி அரைச்சிக்கலாம். இப்போ பிரியாணி பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், ஏலக்காய் 2, பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு 1 டீஸ்பூன், அன்னாசிப்பூ 1. இது நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. இஞ்சி 75 கிராம், பூண்டு 150 கிராம். 1 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் பூண்டு எடுக்கணும், 50 கிராம் இஞ்சி எடுக்கணும். 3 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பிரியாணிக்கு சொன்ன மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் ஒரு 125 ml தயிர், நல்லா புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லெமன் போட வேண்டாம். இப்போது பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 10 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிப்பு பொருள் எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் வறுக்கணும். நல்லா வெடித்து வரணும். இப்போ நம்ம ஒரு பிரியாணி இலை யூஸ் பண்ண போகிறோம். அதோட பேர் பார்த்திங்கன்னா ரம்பை. இது எல்லா நர்சரிலையுமே கிடைக்கிது. அது ஒரு 4 இலை எடுத்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு நான் இந்த எண்ணெயில் போட்டு வதக்குறேன். இது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். அது கூட நம்ம பாதி வெங்காயம் பொடிசாக நறுக்குனது அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். உப்பு போட்டு நீங்கள் வெங்காயத்தை வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்குறோம். நல்லா பழுத்த தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சீக்கிரம் வதங்கிடும். இப்போது நம்ம எல்லா பேஸ்ட்டையும் இப்போ நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம வெங்காய பேஸ்ட்டு சேர்க்குறோம். வெங்காய பேஸ்ட்டு போட்டதும் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட் அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி பவுடர் கொஞ்சம் மசாலா நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மிக்சியில் அரையாது. அதனால தான் நான் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லியோட சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் பிரியாணி பவுடராக செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றாமல் வானலில் வறுத்துட்டு
நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேவைக்கு ஏற்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றாப்பில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மசாலா வந்து கலர்லாம் மாறிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனில் உள்ள தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் போட்டாச்சு. இப்போ நம்ம 125 ml கட்டி தயிர், நல்லா புளிச்ச தயிர் எடுத்துருக்கோம். அதை இப்போ நம்ம சேர்க்குறோம். தயிர் வந்து நம்ம சிக்கனில் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா பிரியாணியோட ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி சிக்கனோட மீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்க்கறதுனால நீங்கள் நெய் எக்ஸ்ட்ராவாக போடணும்னு அவசியம் இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சம் காரத்துக்கும் நல்ல கலருக்காக வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்ல எண்ணெயில் இந்த தனி மிளகாத்தூள் வந்து வறுக்கும்போது பிரியாணியோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் எண்ணெயிலே போட்டு மசாலாவை வறுக்கணும் எப்பொழுதுமே, தண்ணியில் மசாலா போடுறத விட. நான் பிரியாணி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த அரிசியை ஊற வச்சேன். நீங்கள் ரொம்ப நேரம் அரிசியை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அரிசி சீக்கிரம் உடஞ்சிடும். அப்புறம் நீள நீளமாக உங்களுக்கு கிடைக்காது. அரிசியை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறுங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த அரிசியில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். ஒரு 12 மீடியம் சைஸ் கிளாஸ் அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கனுக்கு 12 மீடியம் சைஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். எப்போதுமே அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். இப்போ நான் உள்ளே வந்து வாஷர் போடலை, வெயிட்டும் போடலை, சும்மாவே மூடி வைக்கிறேன். நான் குக்கரை ஒரு 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிங்க அப்படின்னாலே போதும். பிரியாணி நல்லா பூ போல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி எதுவுமே உடையவே இல்லை. நல்லா நீள நீளமாக இருக்குது. அதே போல் நல்லா உதிரியாகவும் இருக்குது. சிக்கனை நீங்கள் மசாலாவில் நல்லா போட்டு வறுக்கிறதுனால சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் வேறு விதமாக சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கான ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பிரியாணி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் பேக் பண்ணி இப்போது பக்கத்தில் உள்ள வயசானவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எங்கள் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.